அனைவருக்கும் வணக்கம். பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஆனி மாதமும் ஆடி மாதமும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம். சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த ஜூலை மாதத்தில் நவ கிரகங்களின் பயணம், கிரகங்களின் கூட்டணி மற்றும் கிரகங்களின் பார்வையால் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜூலை மாதம் 1ஆம் தேதி அன்று எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்துள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில முதல்ல மேச ராசியில செவ்வாய் பகவானும், ரிஷப ராசியில் குரு பகவானும், மிதுன ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், கடக ராசியில் புதன் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். இப்ப ஜூலை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் பயணம் செய்யறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஜூலை மாதம் 7ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில சஞ்சரிக்க போகிறார். அதே போல ஜூலை மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகிறார். ஜூலை மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்க போகிறார். அதாவது ஆடி மாதத்தின் தொடக்கம். இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக உங்கள் ராசிக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, உங்கள் ராசிக்கான நட்சத்திர பலன் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில தெளிவாக பார்க்கலாம் வாங்க. சுக்கிர பகவானின் அம்சத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் வக்கரமடைந்து இருப்பதால் இந்த மாதம் அமைதியுடன் செயல்பட வேண்டிய மாதமாக திகழப் போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும். ஒரு சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்கள். உடல் நலனில் அலட்சியமாக இல்லாமல் சிறிய உபாதையாக இருந்தாலும் உடனே மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். தொழிலை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கும். திறம்பட செய்து முடிப்பதன் மூலம் வேலையில் நல்ல மாற்றத்தை உணர முடியும். புதியதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் சற்று காலதாமதமாக கிடைக்கும். கவனக்குறைவால் தொழிலில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பண வரவு கிடைப்பதுடன் எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள். உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டில் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். இதுவரையில் இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை மாதமாக இந்த மாதம் அமையும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் மாதத்தின் முற்பகுதியில் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். பணிகளில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் அமையும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலும் அனுகூலமான மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையும். வருகின்ற ஜூலை மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8வது இடத்திற்கு சஞ்சரிப்பதால் மாதத்தின் மத்தியில் எந்த ஒரு விவகாரத்திலும் அவசரப்படாமல் நிதானத்துடன் இறங்குவது நல்லது. குடும்பத்தில் சலசலப்பான சூழ்நிலை நிலவி வரும். தெய்வத்தின் ஆசியால் எந்த செயலையும் சிறப்பாக செய்ய முடியும். எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்கள் இந்த மாதம் உண்டாகும். எதிரிகள் தொல்லை நீங்கும். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும். தேவையற்ற வீண் டென்ஷன், மன கவலைகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்மறை சிந்தனைகளை முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள். பண வரவு ஓரளவு திருப்தி தருவதாக இருக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத வகையில் சில பிரச்சனைகளும்
தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும். உறவினர்களுடன் வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்ற முடியும். சிலருக்கு வீடு மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். செலவுகளை சமாளிக்கின்ற வகையில் வரவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களுடன் கருத்து வேறுபாடு வந்து போகும். முன்பின் தெரியாத நபர்களுக்கு உதவி செய்ய போய் அனாவசிய செலவுகளுக்கு ஆளாக நேரிடலாம். அதிகப்படியான மன உளைச்சல் மற்றும் வேலைப்பளு காரணமாக உடல்நிலையில் சிரமம் காண நேரிடலாம். கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பழைய வீட்டை புதுப்பிக்கவோ வீடு மாற்றவோ வாய்ப்புகள் வரும். மாதத்தின் இறுதியில் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் இருக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதால் அலைச்சல்கள் குறையும். கடன் வாங்கும் எண்ணத்தை கைவிடுவது நல்லது. புதிய வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். உத்தியோகத்தில் பணி சுமை கூடும். தொழில் வியாபாரத்தில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் எதிலும் கவனமுடன் செயல்படுவது நல்லது. எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கலாம். அதனால் உங்களுக்கு நன்மையும் உண்டாகலாம். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பணவரத்து கூடும். எதிர்ப்புகள் மறையும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். வாகனம், வீடு ஆகியவற்றால் செலவுகள் ஏற்படும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். சித்திரை 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் முன்னேற்றத்தை உண்டாக்கும் மாதமாக அமையும். ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் மாதத்தின் முற்பகுதியில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். தெய்வ அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். குரு பகவானின் பார்வைகள் விரய, தன, சுகஸ்தானங்களுக்கு உண்டாவதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். சிலர் சொந்த வீடு கட்டும் முயற்சியை மேற்கொள்வீர்கள். பண வரவில் இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். உங்கள் மனதில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வழக்குகள் சாதகமாகும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதின் வழியாக நன்மைகள் காணலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் பிள்ளைகள் பற்றிய கவலை நீங்கும். அவர்களின் மேற்கல்வி முயற்சி வெற்றி பெறும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவுக்கு வரும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் அதிர்ஷ்ட மாதமாக இருக்கப் போகிறது. உங்கள் நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மற்றும் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் யோகம் அளிக்கும். கடந்த கால நெருக்கடிகள் மறையும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். விற்பனையாகாமல் தேங்கி கிடந்த பொருட்கள் நல்ல விலைக்கு விற்கப்படும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி முடிவுக்கு வரும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். நினைத்ததை சாதிக்கும் நிலை ஏற்படும். தெய்வ அருள் உண்டாவதுடன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவீர்கள். வருமானம் பல வழிகளில் வரும். பொன் பொருள் சேரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷமான நிலை ஏற்படும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கும் இருந்த சங்கடங்கள் நீங்கும். பெரியோருடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். விசாகம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் திருப்பு முனையான மாதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்த ராகு பகவானால் நீங்கள் நினைத்தது நடக்கும். மேலை நாட்டு தொடர்பு ஆதாயத்தை உண்டாக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகும். விற்பனை உயரும். எதிர்பார்த்த வருமானம் வரும். மனதில் இருந்த பயம் நீங்கும். உங்கள் முதலீட்டு லாபத்தை ஏற்படுத்தும். திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர்கள். செய்யும் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். புதிய பொருள் சேரும். சிலர் புதிய வாகனம் வாங்குவார்கள். குரு பகவானின் பார்வை விரயஸ்தானத்திற்கு உண்டாவதால் புதிய இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். விருப்பம் நிறைவேறும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும். பணியாளர்களின் நிலை உயரும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். சேமிப்பு உயரும். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபட்டு வர செல்வம் பெருகும். நன்மை அதிகரிக்கும். சங்கடங்கள் விலகும். நன்றி, வணக்கம்.